ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸு பேப்பர் கட்டிங் எப்படி போடலாங்கிற மெத்தட் தான் காமிக்க போகிறேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போகிறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கணும். எப்படி ப்ளவுஸை பேப்பரில் கட் பண்ணுறதுங்கிறத அடிக்கடி செஞ்சு பார்த்து பழகிட்டிங்கன்னா அப்புறம் ப்ளவுஸ் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேங்க. அதை ஸ்ட்ரெயிட்டாக நல்லா மடிச்சுக்கலாம் நீட்டாக. அது பேப்பரோட ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள். பேப்பரோட ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த பாயிண்ட் குறிச்சிக்கணும். மேலே ஷோல்டர்கிட்ட வர்ற அந்த எண்டைமு குறிச்சிக்கணும். கீழே அந்த ஊக்கு பகுதியோட ஸ்டார்டிங் இருக்குது பாருங்கள், நெக்கு ஊக்கு பகுதி உள்ளே வந்துடும். இது பேக் நெக்கு. அதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அந்த பாயிண்ட் குறிச்சிக்கிறோம். பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தான் குறிக்கணுங்க. ஏன்னா நம்ம தையலுக்கு கழுத்து பிடிச்சடிப்போம்ல, இந்த பைப்பிங் மாதிரி வைக்கிறது, அதுக்கெல்லாம் பிடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு குறிச்சிக்கணும். இப்போ மேலே குறிக்கிறேன். இதை கீழே நெக்கு கரெக்டாக வச்சுக்கணும், அளவு மாறாமல். அதில் ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கிறேன். இப்போ அந்த பாயிண்ட் குறித்ததுக்கப்புறம் நெக்கு வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நெக்கு வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு, பா ஷேப்பு, வி நெக்கு, அது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நெக்கு வரைஞ்சிக்கலாம். நான் அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே குறிச்சிக்கலாம். 1/4 இன்ச்சு தையலுக்கு. இப்போ அதை கோடாக போட்டுக்கலாம். மேலே அந்த பாயிண்ட்டு, கீழே பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு வரணும். நான் 1 இன்ச்சில் வச்சுருக்கிறேன், அதனால் 3.5 இன்ச்சு கணக்கு. ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.75 இதை மார்க் பண்ணி ஒரு கோட் லென்த்தாக போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் மாடனாக சின்னதாக ஷோல்டர் வைக்க விரும்புவாங்க. அவங்க 2.25 அளவு எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டரோட அளவு மாறினாத்தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கீழே இறங்கி வரும் சிலருக்கு. இது நீங்கள் இந்த அளவு வச்சிட்டிங்கன்னா அந்த இறங்கி வர ப்ராப்ளம் இருக்காது. இப்போ ப்ளவுஸோட இறக்கத்தை அளவு எடுத்துக்கலாம். கீழே அந்த எண்டில் மார்க் பண்ணிக்கிங்க. அதிலேருந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு கீழே மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. பெரிய ஸ்கேல் அளவை எடுத்துக்குங்க. கையோட முண்டாக்கு ப்ளவுஸோட அக்குள் பகுதியை இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. அதாவது ஷோல்டருக்கு இந்த சைடு, ஷோல்டர்லேருந்து வச்சிங்கனாவே அந்த அக்குள் பகுதியை மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரையும் அந்த அக்குள் பகுதியை ஜாயின் பண்ணிக்கிங்க. ஷோல்டரும் அந்த அக்குள் பகுதியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ரவுண்ட் ஷேப்பு வரைஞ்சிக்குங்க. அதாவது நெக்குக்கெல்லாம் வரைவோம்ல, அது மாதிரி ரவுண்ட் ஷேப்பு வரைஞ்சிக்கணும். இதுதான் நாம் அக்குள் வெட்டுற ஷேப்பு. ப்ளவுஸ் நாம் கட் பண்ணது கரெக்டான ரீசெக் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட அக்குள் பகுதி 2ஐயும் ஒன்றா சேர்த்து மடித்து அளந்துட்டோம்னா அது 9.5 அளவு கிடைக்கிது. இதுதான் இடுப்போட அகலம். அதிலிருந்து 3 தையலுக்கு சேர்த்து நாம் வரைஞ்சா அதுதான் இடுப்போட அகலம். ஷோல்டர்லேருந்து இடுப்போட கீழ்ப்பகுதி வரைக்கும் ப்ளவுஸோட உயரத்தை கணக்கிட்டுக்கலாம். இதிலிருந்து ஒரு ஸ்கேல் அளவு மடிச்சடிக்கிறதுக்கு சேர்த்திக்கிறோம். இதுதான் ப்ளவுஸோட உயரம். அதே மாதிரி நெக்குக்கு 2.5 இன்ச்சு, ஷோல்டருக்கு 2.5 இன்ச்சு, 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்திக்கிறோம். இவ்வளோ தாங்க இதனுடைய மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். இப்போ வரைஞ்சதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ளவுஸோட பேக் பகுதி ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு புரியலைன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்கான ரிவ்யூவை பார்த்துட்டு தான் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.